தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலத்தில் மின்வாரிய ஊழியர்களின் பாதுகாப்புக்காக புதிதாக ஒரு சாதனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்ன சாதனம், அதன் பயன்பாடு என்ன, எப்படி பாதுகாக்கிறது பார்க்கலாம். உயிரை பணயம் வைத்து வேலை செய்யும் தொழிலாளர்களை பட்டியலிட்டால் மின்வாரிய வயர்மேன்களை தவிர்த்துவிட முடியாது. வெயில் அடித்தாலும் இடி மின்னலுடன் மழை பொழிந்தாலும் இவர்களின் சேவை அவசியமாக இருக்கும். மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருக்கும் கம்பிகள்தான் இவர்கள் பணியாற்றும் களம். சிறிது கவனம் பிசகினாலும் நொடி பொழுதில் மரணம் நேரிடும். இப்படியான ஆபத்து மின்வாரிய வயர்மேன்களை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளது சேலம் மின்வாரியம். பணியின் போது கவனக்குறைவாக இருக்கும் ஊழியர்களை எச்சரிக்கும் விதமாக வோல்டேஜ் சென்சார் டிடெக்டர் என்ற சாதனத்தை வழங்கியுள்ளது. நான் கொடுத்த சாதனம் அவங்களே தற்காத்துக் கொள்வதற்கு, இப்போ மின் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மேலே வேலை செய்ய போனால் கூட எதிர்பார விதமாக பேக் ஃபீடிங் சப்ளையோ இல்லை ஜென்ரேட்டர் யாராவது வரும்போது அதுக்கு மேலே ஏறும்போதே அவங்களுக்கு ஒளி எழுப்புறதுனால அந்த இதில் மின்னோட்டங்கள் உடனே அவங்க தற்கொலை பாதுகாத்துக்கணும். கீழே இறங்கி அது மறுபடியும் எதனால வருதுன்னு அதை ஐசோலேட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க செய்யறதுக்கு ஆனால் இதுக்கு அவங்களுக்கு மின்விபத்தை நம்ம மின்வாடி ஊழியர்களுக்கு பாதுகாப்பான விஷயமா இருக்குது. முதல் கட்டமாக சேலம் மின்வாரியத்தில் பணியாற்றும் 475 பேருக்கு வோல்டேஜ் சென்சார் டிடெக்டர் சாதனம் வழங்கப்பட்டுள்ளது. இதை கைக்கடிகாரம் போல கையில் தட்டிக் கொள்ளலாம், தலைக்கவசத்திலும் பொருத்திக் கொள்ளலாம். இந்த சாதனத்துடன் மின்கம்பிகளில் ஏறி பழுது நீக்கும் போது மின்னலைகள் பாய்வது குறித்த எச்சரிக்கையை இந்த சாதனம் வெளிப்படுத்தும். மேற்பார்வை புரியாளர்கள் சேலம் மின்திட்ட விட்ட அனைத்து கம்பியாளர்களுக்கும் வோல்டேஜ் சென்சர் கொடுத்துருக்காருங்க. அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. எப்படின்னாக்க இது யூபிஎஸ் ஜென்ரேட்டரு இதெல்லாம் போட்டால் வோல்டேஜ் எங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது அந்த பாதிப்புலேருந்து நாங்கள் அந்த வோல்டேஜ் சென்சர் கட்டிகிட்டு வரும்போது எங்களுக்கு அலாரம் காமிச்சு கொடுத்துருங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணும்போது கூட தப்பி தவிர ஒரு கத்தி ஓப்பன் ஆகாமல் இருந்தால் கூட அதில் வோல்டேஜ் வரும்போது எங்களுக்கு அது காமிச்சு கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றுதுங்க. இது ரொம்ப எங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க. வேலைப்புழு காரணமாக நமக்கு பல சிந்தனைகள்லாம் இருக்கும். அதை நம்ம வேலை செய்யும் பொழுது அதை கவனக்குறைவாக இருந்து செய்யக்கூடாது. ஆஃப் பண்ணமா இல்லையான்னு கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த மின்மெட்டி ஆஃப் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணாமல் கூட ஒரு சில டைமில் பல டென்ஷனில் கவனக்குறைவாக கூட ஏறுவோம். அப்படிங்கும்பொழுது இந்த இது இருந்துச்சுன்னா பயனாக இருக்குது சார். டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ண போகிறோம், திடீர்னு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணும் போது ஒரு கத்தி ரொம்ப ஆப்ரேட் ஆகாமல் ஒரு கத்தி ஓப்பன் ஆகாமல் இருக்கும். 2 கத்தி ஓப்பன் ஆகிடும், ஒரு கத்தி ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதை நாங்கள் ஏதோ ஒரு கவனக்குறையில் பார்க்காம தெரியாமல் இருக்கும். அது இந்த கருவிகளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அது இல்லாமல் ஓப்பன் பண்ணும்போது ஜம்பர் திடீர்னு கட் ஆகி இன்னொரு ஃபேஸில் போய் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னொரு ஃபேஸில் உட்காரும் போது அதை நாங்கள் கவனிச்சிருக்க மாட்டோம். பார்ப்போங்க சார், மேலே பார்ப்போம், ஆனாந்து பார்ப்போம், இருந்தாலும் கவனிக்க மாட்டோம். ஏதோ ஒரு ஞாபகத்தில் கவனிக்க மாட்டோம். கவனிக்காமல் இருக்கும்போது இந்த கருவி மேலே கட்டிட்டு வரும்போது எங்களுக்கு அந்த பீப் சவுண்டு வரும்போது ஏதோ சப்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை தெளிவுபடுத்தி உஷாராகிக்குவோம். பணி நேரத்தில் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் மின்வாரிய ஊழியர்களின் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஓராண்டில் மட்டும் 40க்கும் அதிகமானோர் மரணித்துள்ளனர் என்கிறது புள்ளி விவரங்கள். இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்கவே இந்த உயிர்காக்கும் சாதனங்கள். இப்படியான சாதனங்களின் பயன்பாட்டை தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றும் மின்வாரிய ஊழியர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது துறையில் இருப்போரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன்ராஜுடன் ரவிக்குமார். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.